ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஒரு நாள் ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். டெய்லி ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கு 6 இல்லைனா 6:30 ஆகிடும். நான் வந்து அன்னைக்கு வந்தோடனே டீ போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த விலாகு. நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுவோம்ல லெமனு, அந்த சீட்ஸை வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுலேருந்து ஒரு 3-4 பிளான்ட் வந்திருந்தது. அதை வந்து தனித்தனி பாட்டில் வந்து மாற்றிட்டு இருந்தாங்க அவங்க. டீ வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து நாங்கள் போடுவோம். அன்னைக்கு வந்து நான் இஞ்சியும் ஏலக்காயும் தட்டி போட்டு டீ போட்டிருந்தேன். டீ கொதிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கொண்டு போகிறதுக்கும் நைட்டு டின்னருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாசி பயிர் இருக்குல்ல, அதை வந்து 2 நாள் முன்னாடி முளை கட்டி வச்சுருந்தேன். அது வந்து நல்லா முளை விட்டுருந்தது. அதனால் அதை வந்து கடைஞ்சிட்டு கீரை பொரியல் பண்ணலான்ட்டு நைட்டுக்கு சப்பாத்தி போட்டால் அந்த பாசிப்பருப்பு கடைஞ்சதே வந்து தொட்டுக்கலாம், 2 in 1 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டேன். சூப்பரான இஞ்சி ஏலக்காய் டீ என்ஜாய் பண்ணிக்கிட்டே, ஸோ இன்றைக்கி ஆஃபீஸில் நடந்தது, அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பிளானு, அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். பிரிஷிதா வந்து அவங்களோட சாக்லேட் ட்ரிங்க் என்ஜாய் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, அவங்க பண்ண போயிடுவாங்க. நான் வந்து குக் பண்ண போயிடுவேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர் கடையிறதுக்காக கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு சீரகம் உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி இலை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தக்காளி நல்லா வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளி வதங்குறதுக்குள்ளே இந்த ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஆலிவ் ஆயில் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அதில் வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நிறைய கீரை இருந்தது, அதனாலேயே நான் மெயினாக வந்துட்டு பொரியல் பண்ணிக்கிட்டேன், இல்லைனா வந்து கூட்டு பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து சுருங்கி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கீரை வந்து இந்த பாத்திரத்தில் இருக்குது, இந்த பேன்லேருந்து வதக்க முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கும். ஒரு 2 minutesல பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாயிரும். இப்போது குக்கரில் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதில் நம்ம முளை கட்டி இருந்த பாசிப்பயிரை வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இந்த பாசிப்பயிர் வந்து நைட்டு டின்னருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கும் வேணுங்கிறதுனால நான் வந்து முளைக்கட்டி வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 160 கிராம் இருக்கும். இதை வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக கீரையை வந்து அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை ஆட் பண்ணியிருந்தோன்னு இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு. ஸோ இது இன்னும் ஒரு 2 minutes இருந்தால் ஃபுல்லாக வெந்துடும். ஸோ ஆக்சுவலாக இந்த கீரைக்கு வந்து எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. இதில் இருக்க தண்ணி வந்து அந்த கீரையிலேருந்தே வந்து தண்ணி தான். இன்னும் ஒரு 2 minutesல வந்து அதுவும் வந்து நல்லா வத்திடும். அடுத்ததாக இந்த குக்கரில் இருக்க பாசிப்பயிரை வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சிடலாம். இப்போது கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அதில் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் தேங்காய் வாங்கிட்டு வந்து துருவி அதை வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். அதை தான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணுறேன்.
உங்களுக்கு தேங்காய் நிறையா பிடிக்கும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கீரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நிறையா இருக்கும். இப்போது சூப்பர் டேஸ்டியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு சடன் பிளானாக வந்து டின்னருக்கு வந்துட்டு பாயசம் செய்யலான்ட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதில் முந்திரி பருப்பு, திராட்சை ஆட் பண்ணி வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதில் இந்த நம்ம ஊர் வெர்மிசிலி இருக்கும்ல, அது வந்து இங்கே எங்களுக்கு இந்தியன் ஷாப்பில் வந்து கிடச்சிது, அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் ஆட் பண்ணி அந்த நெய்லேயே ஆட் பண்ணி வறுத்துட்டேன். அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதோட பாலும் ஆட் பண்ணி சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிம்பிளான டெசர்ட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பயிரில் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் அந்த சைடு கொதிச்சிட்ருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட பாசிப்பயிரும் வந்து கொதிச்சிட்ருக்கு. அதோட சைட் பை சைடு வந்து சப்பாத்தியும் போட்டுடலான்ட்டு பேனை வந்து சூடு பண்ணி சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். இப்போது ஃபைனலாக நம்மளோட பாசிப்பயிரில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடியும் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஃபைனலாகவும் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சப்பாத்தியும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி வந்து நல்லா எலும்பி வர்றதுக்கு நம்ம 2 சைடும் திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆயில் போட்டோம், ஆயில் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே நல்லா எலும்பி வரும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி, பாசிப்பயிறு கடையல், கீரை பொரியல், அதுக்கப்புறம் பாயசம், இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.